திருக்குறளை எழுதியவர் யார்? ஒரு எழுதினா ஒரு புலவர் அப்படின்னு போட்டிருந்தான். இந்த ஒரு வார்த்தைக்காக விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அவர் வெளியே போறாரா? என்ன சொல்றாரு? யாம் மதுரையோம் அப்படிங்கிறாரு. யாம் மதுரையோம். ஒரு பள்ளிக்கூடத்துல பேச கூப்பிட்டாங்க, ஆளு அனுப்புறேன்னாங்க, இன்னும் வரல அப்படின்னு நான் சொன்னேன். அது நான் தான் அப்படின்னாரு அவரு. பெரிய புராணத்தை ஒருத்தர் எம்பிட்டு கேவலமா பேசியிருக்கான் தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். மணி 1:30. இது உங்களுக்கு சொல்லல, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா 1:30 மணிக்கு எம்பிட்டு பேசணுமோ தம்பி அப்படித்தான் பேசணும் அப்படின்னு நான் முதல்ல எனக்கு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் ஆரம்பிக்கணும். அவங்க எல்லாரும் 1 மணி நேரம் பேசுங்க, 2 மணி நேரம் பேசுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது விருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்தா 10 நாள் தங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு அவர் ஒரு மரியாதைக்கு சொல்லுவாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு படுத்துடக்கூடாது வீட்டுல. ஏன் உங்க ஆசை புரியுது? எனக்கு 1/2 மணி நேரத்துல பஸ் இருக்கு, அதை விட்டேன்னா ஊருக்கு போக முடியாது, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு நம்ம சொன்னா அவர் சொன்னதை காட்டில் மகிழ்ச்சி அடைஞ்சு அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி அவரும் சொல்லி, இதெல்லாம் பரஸ்பர மரியாதை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, பராசரருடைய பெயரில் அற்புதமான இந்த பயிற்சி மையத்தை நடத்தி உலகத்தையும் சொல்லக்கூடாது, பிரபஞ்சங்களை எல்லாம் தங்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களை, மாணவ செல்வங்களை, அறிவாளர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நிகழ்த்துகின்ற அருமைக்குரிய ஐயா திருமிகு ராம்கி முருகன் அவர்களுக்கு அருமையான பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கண்ணன் சொன்ன மாதிரி கரகோஷம் பண்ணுங்கள்னு ஒண்ணும் இல்லை, விரும்பினா கைதிட்டுக்க, இல்லைன்னு பேசாம நீங்க ஒண்ணும் இல்லைங்க. சிவாஜி சார் பாட்டுலையோ நடிப்புலையோ அப்படின்னாருன்னா கீழே இருந்து செத்தடா அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தமா. அதாவது ஒரு வார்த்தை சொல்றப்ப நம்மளை அறியாம வரணும். ராஜரத்னம் பிள்ளை தஞ்சாவூர்ல நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாது, அவரை கூப்பிடுறதே கஷ்டம். ஏன்னா பெரிய வித்வான், அவரை சாதாரணமா தேதி வாங்க முடியாது. ஒரு பண்ணையார் கூப்பிட்டு அவரை வாசிக்க சொல்றாரு. கல்யாணம், ஒரு ராகத்தை 4 மணி நேரம் வாசிப்பார். அப்படி அவர் வாசிக்கிற போது அப்ப பெரிய லைட் வெளிச்சம்லாம் கிடையாது. அவர் பக்கத்துல தலையில கேஸ் லைட்டை தூக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறார், ஒரு பெரியவர். வேட்டி எப்படி வரைஞ்சு கட்டி தலையில இப்படி லைட்டை பிடிச்சு நிக்கிறார். இவர் இந்த தோடிராக வாசிக்கிட்டே இருந்த ராஜரத்னம் பிள்ளை ஒரு கமகத்தை அப்படின்னாரு. அந்த கமகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படின்னு அந்த கமகம் வந்த உடனே அந்த லைட்டை தூக்கிட்டு இருந்தார்ல அந்த பெரியவர், பேஷ் அப்படின்னாரு. ராஜரத்னம் பிள்ளை அப்படி திரும்பி பார்த்து நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு, உனக்காகத்தான் ஏன் வந்தேன், தஞ்சாவூர்ல பண்ணையார் கொடுக்கிற பணத்துக்காக வரல. அதாவது ரசிகன் யார் தெரியுமா? நல்லா தின்னு விட்டு உட்காந்து வெத்தலைவாக்கு போட்டு கை தட்டுறது ரசிகம் கிடையாது. நீ நின்றுகிட்டு இருக்க, உன் தலையில லைட் இருக்கு, நீ என்ன படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் ராகத்தை என்ன அறியாம நான் அப்படி லைட்ஸ் வாசிக்கிறப்ப பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, உனக்காகத்தான் வந்தேன், ரசிகர்களுக்காகத்தான் உலகம் இருக்குது. மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஏறத்தாழ காலையிலிருந்து விடாம, பழைய காலத்துல நாடகம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, அதுல யாருக்கு பெருசா பாராட்டு தரணும் தெரியுமா? கதாநாயகன் ராஜ்பாட், ஸ்ரீபாட், கள்ளப்பாட் அர்த்தம்னா வில்லன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. கள்ளப்பாட் நடராஜன் ஒரு நடிகர் இருந்தாரு, அதாவது கெட்டவடா வர்றவர், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் வச்சிருப்பவங்க இவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஹார்மோனிய பெட்டியை வாசிப்பாருங்க ஒருத்தர், காலையும் கையிலையும் பதிச்சு வாசிப்பாரு. அவரு கடவுள் வாழ்த்துல தொடங்கி நாடகம் முடிகிறப்ப நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும் முடிகிற வரைக்கும்
நடுவுல பாடி, இடையில பாடி, பேசுறவர் விட்டா பாடி, அவர் பாடிக்கிட்டு இருக்கப்ப குரல் பிசிறடிச்சா பாடி, இத்தனை வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனிய பெட்டிக்காரர் மாதிரி நம்ம கண்ணன் அவர்கள் விடாம எல்லாருக்கும் வச்சிருக்காரு. சரவெடி மாதிரி பைக்ல இருந்து யாரை கூப்பிட்டாலும் அவருக்கு 2 விஷயம் வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இப்ப சொன்னாங்க பாருங்க, இந்த ஏதாவது பற்றி கொள்ள வேண்டும் என்று. இது நான் சிறுபிள்ளையில கேட்ட ஒரு பேச்சுங்க. சோசோமி ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோசோம் சுந்தரம் அவர்கள். அவர் ஒரு முறை ஒரு இதுல பேசுறப்ப நான் கேட்டேன், எப்படி நம்ம வேறுபடுறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னார். நான் அதுல கூட சொல்லியிருப்பேன். இன்னார் பேரை சொல்லணுங்கிறத நம்ம திண்டுக்கல் சின்ராஜுக்கு எங்க பேர் உட்காந்துருந்தாரு, இந்த இருக்கு நின்று வந்துட்டாரா, சரி, நான் வாத்தியாருங்க பையன் எங்கன்னு உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மாறி உட்கார்ந்து கண்டுபிடிச்சுடுவாங்க. அதனால அவர் சொல்றப்ப அழகா சொன்னார், பேரை சொல்லணுங்கிறது எதுக்காகனா சொல்லாம போயிட்டாங்க, அவங்களுடைய பேர் தெரியாம போயிருங்க. அதான் உண்மை. நல்ல கவிதையா இருக்கும், அந்த கவிதை யார் எழுதுறான்னு தெரியாது, தெரியாம விட்டுறது ஒரு வகை. இப்ப நாங்க கல்லூரியில் ஏதாவது ஒரு பாடம் இது கேட்டு வினா கேட்டா தெரியலனாலும் எழுதிடுவாங்க சில பேர். திருக்குறளை எழுதியவர் யார், ஒருத்தர் எழுதிருந்தா ஒரு புலவர் அப்படின்னு போட்டிருந்தான். எவ்வளவு நல்லா பாருங்க. இப்ப திருக்குறளை நீங்க புலவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இப்படி எழுதக்கூடாது, ஓரளவுக்காவது ஒட்டி வரணும். அதுக்காக இங்கே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்காக ஒரு பாரம்பரியமான கல்லூரியை தந்து, இடத்தை தந்து, 1000 பணிகள் அவருக்கு இருந்தாலும் கூட அந்த பணிகளுக்கு இடையிலே சிறப்பான ஒரு சொற்பொழிவையும் தந்து சொன்னார் பாருங்க, ஜோதிடம் என்பது அறிவியலா? இல்லை, அதற்கு மேலும் அப்படின்னார். சூப்பர் சயின்ஸ் அவர் வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஐயா முதல்வர் ஐயா சுரேஷ் அவர்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல, கவனிச்ச மாதிரி தெரியல, அதுவும் தெரியுது எனக்கு. எல்லாத்தையும்லாம் கவனிக்க முடியாது சொல்லக்கூடாதுங்க. எல்லாத்தையும் நீங்க கவனிக்க வேண்டாம், ஏதாவது ஒன்றை கவனிக்க போதும். 1 மணி நேர பேச்சுல ஒரு செய்தி அதை வாங்கிட்டீங்கன்னா போதும். அழகா சொன்னார். அதே போல இங்க மேடையில் பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும், அவங்களுடைய பேரெல்லாம் சொல்றதுனா நேராகும், இருந்தாலும் இந்த நூல் வெளியிட்ட பெருமக்கள் ஐயா சண்முகவேல் அவர்கள் எங்க இருக்காரு, முன்னாடி வந்துட்டாரா, நெகிழ்ந்துட்டாருங்க. அப்படியே பேசிட்டு வர்றப்ப கண்ணு கலங்கிடுச்சு, அவருக்கு குரல் தழுதல் திருச்சு. ஏன்னா எவ்வளவு கடினமான பணிகளை செஞ்சிருக்கிறாரு. அதுவும் அவர் சொன்னார் பாருங்க, சோழவந்தான் கிண்ணிமடம்னு அங்கே ஒரு மடம் இருக்குது. எங்கள் தந்தையார் அங்கே தான் பெரும்பாலும் போய் மாலை நேரங்களில் இருப்பார். அங்கே பூஜை நடக்கும். அது பாரம்பரியமிக்க பெரிய ஞானிகள் இருந்த இடம். சின்னசாமியார் என்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முதுபெரும் தமிழாசிரியர் சிவபிரகாச சுவாமிகள், இதே போல அரசன் சண்முகனார் படித்தது அங்கே தான். அந்த அரசன் சண்முகனாரை சொன்னார்ல, அவர் ரொம்ப பேருக்கு யாருன்னே தெரியாது உங்களுக்கெல்லாம். அவர் யாருன்னா, அவர் ஒரு 12 வருஷம் வேலை பார்த்தார் சேதுபதி மேல்நிலை பள்ளியில். அப்ப அங்கிருந்து அந்த தலைமை ஆசிரியர் திடீர்னு தமிழ் வகுப்புகளை குறைச்சிட்டு ஆங்கில வகுப்புகளை கூட்டிட்டார். இவர் போய் கேட்டிருக்காரு அரசன் சண்முகனார், என்னங்க தமிழ் வகுப்பை குறைச்சி விட்டீங்க அப்படின்னு. தமிழ் தானையா அப்படின்னாராம். தமிழ் தானேன்னு சொன்ன ஓன்ட்ட வேலை பார்க்க மாட்டேன், 12 வருஷ வேலையை இந்த ஒரு வார்த்தைக்காக விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அவர் வெளியே போறாரா. அந்த ரிசைன் பண்ண இடத்துல வேலைக்கு வந்தவர் தான் பாரதியார். ஞாபகம், சேதுபதி மேல்நிலை பள்ளியில. இப்ப இவருக்கு அவருக்குமான லிங்க். அப்ப பாரதி காலத்துல வாழ்ந்தவர் ஒண்ணு. வஉசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் ஆகிய அந்த வஉ சிதம்பர பிள்ளைக்கு தொல்காப்பியத்தை கற்பித்த ஆசிரியர் அரசன் சண்முகனார். சரியா? பண்டிதமணி கதிரேச செட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்மணிகள் தமிழ்நாட்டில். மண்ணியல் சிறிதர் மிருச்சகடிகா அப்படிங்கிற வடமொழி இதுக்கு மண்ணியல் சிறிதர்ங்கிறத எழுதினார். தமிழ்நாட்டில் மும்மணிகள் இருக்காங்க. அந்த மும்மணிகள்ல ஒருவர் யாருன்னு கேட்டா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு எங்கு துள்ளி குதிக்குது கண்டுகுட்டி படிப்போம்ல அவரு. 2வது மணி யாருன்னு கேட்டா ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார். அந்த ரசிகமணி இருக்க போய் தான்
தமிழ்நாட்டில் கம்பனுடைய பாடல்கள் அப்படியே உலகம் பூரா போய் சேருவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஹச்ஆர்என்சி போர்டில் தலைவராகவும் இருந்தார். தென்காசியில் அவர் வீட்டுக்கு ராஜாஜி வந்து அவங்க வீட்டில் சாப்பிடுவாருங்க. கல்கி வந்து அங்கே இருப்பார். ரசிகமணி, சிதம்பரநாதன் முதலியார். அவர் தான் ஒரு முறை கேட்டாரா, ஒரு ஆங்கிலேய மந்திரி வந்து கேட்டாரா, வாட் இஸ் யுவர் கல்ச்சர், உங்கள் இந்தியாவுடைய கல்ச்சர் என்னன்னு கேட்டுக்கார். வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? ரொம்ப இயல்பாக சொன்னார், அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னாரா. எங்களுக்கு என்ன கல்ச்சர், எங்களுக்கு விவசாயம் தான் கல்ச்சர், எங்களுடைய கலையெல்லாம் எல்லாம். அவர் தான் கவிமணி பண்டிதமணி ஐயா சொன்ன மாதிரி கதிரேச செட்டியார் வடமொழியும் தமிழ் மொழியும் மிகச்சிறப்பாக தெரிந்தவர். அவரை ஒரு கல்லூரி உருவாக்க சொல்லி உடனிருந்து, அதை இப்போ சொன்னாங்கல்ல, நீங்கள் ஒன்றை உருவாக்குங்க, நான் வந்து இருந்து வகுப்பெடுக்கிறேன்னு இங்கே இருந்த பல பேர் சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவரை ஒரு கணேசர் செந்தமிழ் கல்லூரியை உருவாக்க சொல்லி அங்கே பல்லாண்டு காலம் ஆசிரியராக போய் பணி செய்தவர் யாருன்னு கேட்டால் சோழவந்தானூர் அரசஞ்சன்மனார் தான். அது மட்டும் இல்லை, இலங்கையில் அவர் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களுக்கு அவர் தெரியும். இலங்கையில் ஒரு மாநாட்டுக்கு இவரை கூப்பிட்டாங்களா, யார, சண்முக பிள்ளை அவர்களை, அரசஞ்சன்மனார். அவர் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், திருச்சியில் டிக்கெட் எடுக்கலாமுங்க. எங்கே யாழ்ப்பாணம் போகிறதுக்கு திருச்சி ரயிலில் டிக்கெட் எடுக்கலாம். போட் மெயில்னு ஒன்று இருக்கும். அந்த போட் மெயில் ஏறினா தனுஷ்கோடி வரைக்கும் ரயிலில், தனுஷ்கோடியிலேருந்து வெள்ளைக்காரன் கப்பலில் இலங்கைக்கு போகலாம். டிக்கெட் அது வரைக்கும் கொடுப்பாங்க, தண்ணிக்கும் தரைக்குமா சேர்த்தே கொடுப்பாங்க. இவர் போய் இறங்குறார். இவர் அப்படிலாம் பெருசாக புலவருக்குரிய இதோடலாம் இருக்க மாட்டார். ஒரு மேல் துண்டு வேட்டி. இவரை வரவேற்க பெரிய மாலையோடு காத்திருக்காங்க. வந்து யாருன்னு தெரில. அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இப்போ எடுத்த உடனே இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து நான் தான் அது அப்படின்னு போட்டுறாங்க. நீ தான் யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் தான் அதுன்னு போட்டுருவாங்க. அவர் இறங்கினா வந்திருக்கவங்களுக்கு தெரியலை. அதில் ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் அரசஞ்சன் மூணாரான்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு இருக்காங்க. யாமது உரையோம் அப்படின்னாரா. யாமது உரையோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அதை யாம் அது உரையோம், புரியுதா? சரின்ட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் ஒட்டியாந்து, யோ அவர் தான் அரசஞ்சன்மாரு என்ன சொல்றாரு தெரியுதா? யாம் மதுரையோம் அப்படிங்கிறாரு. யாம் மதுரையோம், நான் மதுரைக்காரனா. கூப்பிட வர்ற ஆளுக்கு சரியா அனுப்பிவிடலன்னு இது குழப்பமாய் போகும். நான் ஒரு தடவை ஈரோடு போயிருந்தப்ப 30 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போயிருக்கேன். காலையில் வண்டி போய் நின்றுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, நான் நின்றுட்டு இருக்கேன். பனி கொட்டுது. என்னை கூப்பிட வர்றதுக்கு ஒருத்தரையும் காணோம். அங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் போய் குளிர் தாங்க முடியாமல் உட்காந்தேன். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்டார். அப்போ ஏன் அவருக்கும் தெரியாது நீ யாருன்னு. என்னங்க யாரும் கூப்பிட இல்லையா? ஆமாம், உட்காந்துருங்க, வந்தால் பார்ப்போம்னு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் உட்காந்தார். 2 பேரும் உட்காந்தே இருக்கோம். செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் நான் மெதுவாக அவர்கிட்ட, ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச கூப்பிட்டாங்க அப்படின்னு, ஆள் அனுப்புகிறேன்னாங்க, இன்னும் வரல அப்படின்னு நான் சொன்னேன். அது நான் தான் அப்படின்னார் அவர். அவன் குறவழியை பிடிச்சி புள்ளாம போல் இருந்துச்சு எனக்கு. குளூரில் 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்கேங்கிற. வந்த ஸ்டேஷன்லேயே வேற மனித சஞ்சாரமே. நான் தான் வந்திருக்கேன். அதுக்கு கேட்கப்படாதா? ரயிலில் இருந்தே இறங்குறேன். நான் தான் கேட்குறேன் அவர்கிட்ட. அது நான் தான். ரொம்ப நன்றி, உடனே மாதிரி ஆள் அனுப்பினா தான் நான் உருப்படியாக வந்து ஊருக்கு போய் சேருவேன். இதில் சில பேர் வேற ஆளை கூட கூப்பிட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னு கேட்டோம், சொல்லி விட்டுருக்காங்க. அவர் கிடைக்கல, இவர் கூப்பிட்டு போவோம், இல்லைன்னா அனுப்பி விட்டுருவோம். இதெல்லாம் விட்டு இங்கே இந்த அற்புதமான கல்லூரி அழகா சொன்னாங்க. சூரியநாராயண சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர் இந்த மதுரை பள்ளி, இந்த கல்லூரியாகிறதுக்கு முன்பாக மதுரைக்கு பள்ளி தான் இருந்தது. இன்னைக்கு இருக்குது மதுரை பள்ளி. இதில் இருக்கு இல்லையா, கல்லூரி சார்ந்த பள்ளி இருக்குது. அவர் பணியாற்றது அங்கே தான் படித்தார். அப்புறம் தான் அவர் வந்து தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் போய் படிக்கிறார்.
அவர் தாங்க முதல்ல தமிழ் செம்மொழின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா மதுரைக்காரர் தான். ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கல்லூரிக்கு எத்தனை பெருமைங்கிறது நம்ம சொல்லணும்னு இல்லை, அத்தனை பெருமையுடைய இந்த கல்லூரியை நமக்கு கொடுத்து எப்ப கொடுக்குறாங்க தெரியுங்களா? இந்த அருமையான சோதிட பயிற்சி மையத்தை நடத்துவதற்கு இடம் தந்து இந்த மாநாட்டையும் நடத்துவதற்காக. எனக்கெல்லாம் இவங்க எல்லாரும் பேசுற போது என்ன நினைப்பு தெரியுமா? நியாயப்படி இது ராஜா முத்தியாமன்ற மாதிரி. இப்ப இது ஒரு நாற்றாங்கால் அப்படி வச்சுக்கோங்க. நாற்றாங்கால் ராஜா முத்தியாமன்றத்தில் இதை நடத்தணும். ஒரு நாள் இல்லை, 3 நாள் நடத்தணும். ஒவ்வொரு ஆளும் அரை மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் கேள்வி கேட்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கணும். மேல்நாட்டில் நம்ம பேசி முடிக்கிறதுக்கான டைம் 20 நிமிஷம்னா 10 நிமிஷம் என்ன தெரியுமா? கொஸ்டின் ஆன்சர் இன்டராக்ஷன். அது அது செய்யாம போக முடியாது பேச்சாளர். அது மாத்திரம் இங்க வந்தா கொள்ள போய் பேச்சை விட்டு ஓடி போயிருவான். அது நல்லதும் கூட. நீ பேசாம இரு. வகுப்புலையே 40 நிமிஷம் 40 நிமிஷம் வகுப்புன்னு சொன்னா 20 நிமிஷம் பாடம். 20 நிமிஷத்துல 10 நிமிஷமாவது கேள்வி கேட்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் நடத்தி முடிச்ச உடனே ஒரே ஒரு கேள்வி கேட்போம், எனி டவுட் அப்படிமோ. அங்கிருந்து ஒரே ஒரு பதில் தான் வரும், நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட், ஒரு மண்ணும் புரியலன்னாலும் நோ டவுட். ஆனால் அது கேள்வி கேட்கணும். என்னுடைய மாணவர் ஜெயபிரகாஷ் உட்கார்ந்துருக்கிறார், தினகரன் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். அவர் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர். ஐயா அவர்களை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தார் அவர். இன்னைக்கு நான் என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கஷ்டப்பட்டுனா நான் நடந்து மரம் வெட்டியெல்லாம் வரல, புலியோட சண்டை போட்டு சிங்கத்து வாயை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 படம் ஷூட்டிங்கு. முந்தா நாள் தான் நான் வந்தேன் மலேசியாவிலிருந்து. நேற்று என்னன்னா கொம்பு சிவின்னு ஒரு படம், இந்த ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபசங்க எடுத்தாங்கல்ல, அந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டால் விஜயகாந்தோட பையன் அவர் சண்முக பாண்டியன். அந்த படம் அதில் நான் நீதிபதியாக நடிக்கிறேன். நேற்று டப்பிங் டேட்டு. நேற்று போய் ஒரு 3 மணி நேரம் அந்த டப்பிங்கை முடிச்சுட்டு அப்புறம் நேற்று என்னுடைய துணைவியார் அவங்கெல்லாம் இப்போ சொன்னாங்கல்ல, என்னுடைய மனைவி அவங்களுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இரவு 11 மணிக்கு மேலே காரில் புறப்பட்டு அதிகாலை 6 மணிக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்தில் போயிடலாம்னார் ஜெயபிரகாஷ். நம்பி வந்தேன், அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு வர்றீங்க, எப்படின்னு போறீங்க அப்படின்னாரு. ஆனால் நான் அப்படி போயிருக்க முடியாதுங்க. இந்த பேச்சை விட்டுட்டு நான் போவேனா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு நல்ல பேச்சை, ஏன்னா இவங்க பேசுற எல்லா செய்தியுமே எனக்கு புதுசு தான். நான் பார்க்குற உலகம் வேறு, நான் படிக்கிற உலகம் வேறு. இப்போ நான் லண்டன் போயிருந்த போது எங்கே போனோம் தெரியுங்களா? ஷேக்ஸ்பியருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எப்படி நம்ம கம்படம் சொல்கிறோமோ அது மாதிரி எப்படி வச்சுருக்காங்க தெரியுங்களா? அவர் வாழ்ந்த மாதிரியே அந்த வீட்டை வச்சுருக்காங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுவார், உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சொல்ல முடியுமா? பாரதியார் வீடு போனவரை இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறாங்க, அந்த உத்தரம் கீழ் வந்துருச்சுங்களா? நல்லா தான் வச்சுருந்தோம், நடுவில் மழை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது? அப்படி வச்சுருக்காங்க. இந்த வட்டம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஆங்கிலத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர், அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஷெர்லாக் ஹோம்ஸ், அவர் ஆளே இல்லைங்க, அவர் ஒரு பாத்திரம், வந்தியத்தேவன் மாதிரி துப்பறியும் நிபுணர். ஆர்தர் கெனான் டாயில்னு அந்த ஆசிரியர் எழுதுனா பாத்திரம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கார் நினச்சி இன்னைக்கும் அவர் வாழ்ந்த வீடாக. இப்போ உதாரணமாக எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய கணேஷ் வசந்த்னு நீங்கள் துப்பறிவாளர்கள் பார்ப்பீங்க. அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்னால் தம்புச்செட்டித்துன்னு எழுதுவார் சுஜாதா. நான் பல முறை அந்த கல்லூரியை பிறப்ப கேட்பேன், இது எங்கே இருந்திருப்பாங்க, எந்த அடையாளமும் இல்லைங்க. ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு அங்கே இடம் வச்சுருக்காங்க, அந்த வீடு வச்சுருக்காங்க. அவர் போட்ட சட்டை இருக்குது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அவர் வாழ்ந்தது 800 சொச்சங்கள், 900க்கு முன்னாடியே இருந்திருக்காரு. அது பின்னாடி நிறைய படமாக வந்துச்சு. ஒரு ஆச்சரியம் பார்த்தேன், ஒரு புத்தகம்
அந்த புத்தகத்தில் இப்படி அட்டையை பரட்டினோம்னா ஒரு துப்பாக்கி வைக்கிற மாதிரி அது குடையப்பட்டிருக்குங்க. துப்பாக்கியை வரைஞ்சி அதில் ஆசிடை ஊற்றி அந்த இடம் முழுவதும் இது பண்ணி அதுக்குள்ளே ஒரு துப்பாக்கியை வச்சு பைன் பண்ணிட்டா உள்ள துப்பாக்கி இருக்கிறது வெளியே தெரியாது. இது இந்த ரகசிய இதுகளுக்காக வச்சிருக்கிறது. இதை ஷெர்லாக் ஹோம்ஸ் பயன்படுத்தியிருக்காரு. சரி, இது நான் ஆச்சரியமா சொல்லலை. இதே மாதிரி தான் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கியை வாவஎஸ் ஐயர் அனுப்புறாரு பாண்டிச்சேரியிலிருந்து. வாஞ்சிநாதன் யார் தெரியுமா? வஉசியை அது செக்கிழுக்க வைத்த அந்த திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ்துரை. இதே மாதிரி அந்த புத்தகத்தை அனுப்புறாங்க. இது எப்படி இவருக்கு தெரியும்னு பார்த்தா, இவர் லண்டன் ஹவுஸ்ல வாவஎஸ் ஐயர் படிச்சிருக்கிறாரு. அப்பா அங்க போய் இதை பார்க்குறாங்க. எப்படி லிங்க் பாருங்க. இதுக்கு நான் வாவஎஸ் ஐயரை படிச்சிருக்கணும், வாஞ்சிநாதனை படிச்சிருக்கணும், ஷெர்லாக் ஹோம்ஸை படிச்சிருக்கணும், லண்டனுக்கு போயிருக்கணும். அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். சரிதா? இத்தனை வேலை பார்த்திருந்தா தான் முடியும். இப்ப இவங்க எல்லாரும் சொல்ற போது இத்தனை செய்திகளை இவங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப சமீப காலங்களில் என்ன தெரியுங்களா, தொலைக்காட்சியில் வந்தா தான் நம்புறாங்க. அதான் பெரிய கஷ்டம். நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன், என்னை அறிமுகப்படுத்துறாங்க. பேராசிரியர் ஞானசம்பந்தன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. பேசாம உட்காந்துருக்காங்க எல்லாரும். 2000 மாணவ மாணவியர். இவர் தியாகராஜர் கல்லூரியில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அதனால இப்ப என்ன பண்ணும், 30 புத்தகங்கள் எழுதிட்டு போறேன். 65 பேர் இவர்கிட்ட எம்ஃபில் பட்டவன் வாங்குற. என்னையா அது பெரிய தொல்லை. 16 பேர் பிஹெச்டி பட்டவன். வேலை இல்லையா? இவர்தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுக்கு அப்பா எந்திரிச்சுமா அப்படி கைதட்டுறான். அதுக்குள்ள இன்னொரு அடுத்த வார்த்தை சொல்றாங்க. இவர் தான் பிகில் படத்துல நயன்தாராவுக்கு அப்பா மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அந்த மகானா நீங்க ஏழை முட்டாப்பளை. நான் இன்னொரு வரைக்கும் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி வாத்தியாரு, புத்தகம் எழுதினேன். ஒன்றும் கவலைப்படாம உட்கார்ந்து நான் குறையா சொல்லலைங்க. நான் அங்கிருந்து இங்க வந்தாதான் என்னை தெரியும்னு சொன்னா நான் என்ன செய்யறது? சொல்றது பாருங்க. இப்ப நான் படிச்சால் அப்படி இல்லைங்க. இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய அறிவுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்கணும்? அரசாங்கம் டாக்டர் பட்டம், கலைமாமணி விருது கொடுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? ஜோதிடத்தை பல பேர் நம்புறதில்லை, அதை மூட நம்பிக்கைன்றாங்க. நான் இன்னும் கூட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த டிபேட் நிகழ்ச்சியிலலாம் நீங்கள் போகிற போது அது நேரலையாக இருந்தால் மாத்திரம் ஒத்துக்குங்க, தயவு செஞ்சு. நேரலை என்ன தெரியுமா? லைவ். நேரலையாக ஏன்னு சொல்கிறேன்னா, எடிட் பண்ணி உங்களை ஒரு சாதாரண ஆள் கேள்வி கேட்குறான், ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்குறான். இதுக்கு நீங்கள் அருமையான பதில் சொல்றீங்க. இப்போ அவங்க அந்த ஓடணும்னா என்ன செய்ய தெரியுமா? பதிலை போட மாட்டாங்க, அந்த கேள்வியை பத்திரம் போட்டு நீங்கள் திணற மாதிரி காட்டுவாங்க அப்படியே லைவ்ல. ஆனால் அது என்ன தெரியுங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்ன செய்யணும்? பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு 4 நாளைக்கு முதல்ல பெரிய புராணத்தை ஒருத்தர் எம்பிட்டு கேவலமாக பேசியிருக்கான் தெரியுமா? பெரிய புராணம்ங்கிற நம்முடைய சேக்கிலார் எழுதின 12ஆம் திருமுறையை. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.